வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் முருகப்பெருமானை குறித்து ஒரு அற்புதமான தகவலை பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே நம்ம பல பாடல்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதில் முதலாவது நமக்கு வருவது திருப்புகழ் தான். இப்போ திருப்புகழ் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 1360 பாடல்கள் இப்போது நமக்கு பாடலாக இருக்கிறது. ஆனால் அவர் 16,000 பாடல் எழுதியிருக்கிறார். அதே போல கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதின்னு பல பாடல்களையும் எழுதியிருக்கிறார். அது மட்டுமா அப்படின்னா நக்கீரர் முதலான புலவர்கள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட புலவர்கள் முருகப்பெருமானை குறித்து பாடியிருக்கிறாங்க. சங்க இலக்கியங்கள்ல கூட முருகப்பெருமானுக்கு பாடல்கள் அதிகம். அப்படி முருகப்பெருமானும் தமிழும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவர்கள். தமிழ்ல முருகப்பெருமானுக்குத்தான் பாடல்களும் அதிகம். முருகப்பெருமானுக்கு எத்தனை பாடல்கள். இந்த கந்தர் அலங்காரம் பார்ப்போம். இந்த கந்தர் அலங்காரம் என்பதே ரொம்ப அழகான பாடலுங்க. முருகப்பெருமானுக்கு பொதுவாக மலர்களை கொண்டு அலங்காரம் செய்தால் ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் எடுத்து போட்டுருவாங்க. இப்போ ஆடை அணிகலன்கள் அப்படி ஆடம்பரமா சுவாமி அலங்காரம் செஞ்சால் கூட பார்வையாளர்கள், அதாவது பக்தர்களுடைய பார்வைக்கு வைத்துவிட்டு மீண்டும் அதை கலைந்து விடுவார்கள். இப்ப அருணகிரியார் பார்க்கிறார், முருகப்பெருமானுக்கு நிரந்தரமான அலங்காரம் தேவைப்படுது. அப்ப அவருக்கு ரொம்ப பிடித்தது பாமாலை. பாடல்களால் அவருக்கு அலங்காரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடப்பட்ட நூல் தான் இந்த கந்தர் அலங்காரம். இந்த கந்தர் அலங்காரத்தை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு. அதெல்லாம் பின்வரும் காலங்களில் நம்ம பார்க்கலாம். இந்த கந்தர் அலங்காரத்துல பல பாடல்கள் பிரசித்தியான பாடல்கள். அந்த பாடல்கள் எல்லாம் அடியார்கள் பல முறை பாடியிருக்கும். அப்படி எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் இந்த கந்தர் அலங்காரத்திலே உண்டு. அடிக்கடி நான் அந்த பாடலை பாடுவதும் உண்டு. காரணம், இந்த பூ உலகில் நாம் வாழும் பொருட்டு இந்த வாழ்ற காலத்துல யாருக்கும் அஞ்சாமல் வாழ்ந்து விட்டு போகலாம். யாரை பார்த்தும் நமக்கு பயம் தேவையில்லை. ஆனால் நம்முடைய இறுதி காலகட்டத்தில் ஒருவர் இருக்கிறார். அவரை கண்டு நாம் அச்சப்படத்தான் வேண்டும். எல்லா உயிர்களும் அவரை கண்டு அச்சப்படத்தான் செய்கிறது. யார் அப்படின்னா யமன். இந்த யமனுக்கு தர்மராஜன் என்ற பெயர் உண்டு. காரணம், அந்த விதி முடிந்து விட்டால் ஒரு க்ஷணம் கூட தாமதிக்க மாட்டார். அதே போல ஒரு க்ஷணம் கூட குறைக்கவும் மாட்டார். குறைக்கவோ அல்லது கூடுதலாகவோ இல்லாமல் சரியான நேரத்தில் அந்த உயிர்களை கவர்ந்து செல்வதால் தான் அவருக்கு தர்மராஜன் என்று பெயர். அந்த தர்மராஜனை கண்டால் அனைவருக்குமே பயம்தான். அப்படி அந்த யமதர்மனை கண்டு நாம் அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்று அருணகிரியார் திருப்புகழ்ல பல பாடல்கள் கொடுத்திருக்கிறார். காலன் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே அப்படிங்கிறது பாதி மதிநதி போது மணிசடை அப்படிங்கிற திருப்புகழில் நமக்கு இருக்கு. அடியே நான் அடிக்கடி பாடுற பாடலும் அது. இப்படி பல பாடல்கள் உண்டு. முருகா, நான் யமதூதர்கள் வந்து என்னை கூட்டிட்டு போகக்கூடாதுப்பா, நீ மயில் மேல வந்து என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்ன பாடல்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் பார்க்கும்போதே, அந்த பாடலெல்லாம் கேட்கும் போதே நம்மளை அறியாம அழ ஆரம்பிச்சிருவோம். அத்தகைய பாடல்லாம் உண்டு. இருந்தாலும் கூட இந்த கந்தர் அலங்காரத்துல அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நம்ம பொதுவாக காலனை கண்டு பயப்படுவோம், அதுதானே உலக வழக்கம். ஆனால் அருணகிரியார் என்ன சொல்ற, அந்த காலன் கிட்டேயே, அந்த யமதர்மன் கிட்டேயே போய் பகைமை பாராட்டலாமா. இந்த சினிமா ரீதியில சொல்லணும் அப்படின்னா யமனையே பார்த்து சண்டைக்கு வாடா அப்படின்னு கூட கூப்பிடலாமா. எப்படி அப்படின்னா, கந்த பெருமானுடைய அருள் என்ற கவசம் நமக்கு இருந்து விட்டால் யமனோடும் பகைமை பாராட்டலாம்னு பாடியிருக்கிறார் கந்தர் அலங்காரத்துல. எத்தனை சிறப்பு பாருங்க. யமனை கண்டு அஞ்சாமல் இருக்க வேண்டும், அதனால யமதூதர்கள் என்னை அழைத்து போகக்கூடாது, முருகா நீ வந்து கூட்டிட்டு போன்லாம் பாடி இருக்கிறார், நாம கேட்டிருக்கிறோம். ஆனால் கந்தர் அலங்காரத்துல ஒரு படி மேல போய் பாடுறார், யமனோடைய பகைமை பாராட்டலாம், முருகா உன்னுடைய அருள் எனக்கு இருந்தா அப்படின்னு பாடுறார். என்ன பாடல் அப்படின்னா, வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் விரிஞ்சன் அரியா சூலாயுதன் தந்த கந்தசாமி சுடர் குடுமி காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டென் பாலாயுதம் வருமோ யமனோடு பகைக்கணுமேங்கிறார். எத்தனை வழிகள் பாருங்க. அந்த கந்த பெருமானுடைய கவசம், அந்த அருள் அப்படிங்கிற கவசம் நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த யமன் கிட்ட போய் நம்ம பகைமை பாராட்டலாமா. நமக்கு எந்த பாந்தமும் வந்துட போறது இல்லை. ஏன் அப்படின்னா யமன் கூட முருகப்பெருமானுடைய அடியார்களை கண்டு அஞ்சுவானா.
அப்படியாக இந்த கந்தர் அலங்காரம் நமக்கு அமைய பெற்றிருக்கிறது. எத்தனை சிறப்பு பாடல் பாருங்க! சிறப்பான பாடல்கள்லாம் பொதிந்து கிடக்கிறது. நாம் அனுதினமும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். இது ஒரு பெரிய கடல் மாதிரி. முருகப்பெருமானை வழிபாடு செய்வது என்பது கடல் போன்ற செயல். நம்மளால எந்த அளவுக்கு முத்துக்களை எடுத்து விட முடியுமோ அந்த அளவுக்கு முத்துக்களை தேடி எடுத்துக்கலாம். அத்தனை பாடல்கள் முருகப்பெருமானை குறித்து பொதிந்து கிடக்கிறது. அனுதினமும் ஒரு பாடல் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு தான் போகுது. ஆனா ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு கொடுக்குது. உலகத்திற்கு தேவையான அத்தனை தகவல்களையும் அருணகிரியார் தன்னுடைய பாடல்கள்ல வச்சுட்டு போயிருக்கிறார். நாம தான் அதை தேடுறது இல்லை. ஒருவேளை தேடினால் நம் வாழ்க்கை சிறக்குமோ என்னவோ. முருகப்பெருமானுடைய அருள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.